ஸோ இப்போ சாகர காரியவசம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்டிடி அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இலங்கையில இப்போ இல்லை அப்படின்னு சொல்லாலுமே கூட அந்த இயக்கம் வந்து இன்னும் உயிர்ப்புட தான் செயற்படுது. ஸோ அவங்க கைக்கு இது வந்து கிடைக்கிற பட்சத்தில் நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இது ஒரு பாதிப்பாக ஏற்படலாம். மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்றதுக்காக தான் சில பேர் வந்து இவரை வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. இந்த ராஜபக்ஷர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களை டார்கெட் பண்றதுக்காக எதுக்கு இவரை வந்து சித்திரவதைப்படுத்தணும்? இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த சம்பந்தமா வந்து இந்த கைது பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை. அதுல வந்து ஒரு சந்தேக நபர் இருக்காரு. சோ அவர் ஒரு வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதாவது அந்த பொசன் தினமா இருக்கட்டும், போயா தினமா இருக்கட்டும், அதுல வந்து அந்த பௌத்த மக்கள் வந்து ஒரு பேரணி மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுலயும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. 2029 நாமல் ஜனாதிபதி வேட்பாளரா இருக்கிறதுக்கு அவர் வந்து எங்க இருப்பாருன்னு தான் தெரியல. வெளியில இருப்பாரா இல்லாட்டி விளக்கமறியல்ல இருப்பாரா? ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். என்ன நடக்குது நாட்டுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா இப்ப சாகர காரியவசம் இருக்காரு இல்லையா, ஆடு வந்து தானா தலையை கொடுத்த மாதிரி வந்து அவர் வந்து நேத்து ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காப்ல. அங்க போயிட்டு நிறைய விஷயங்களை வந்து கக்கி இருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். அவர் கக்கின விஷயங்கள்ல என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுரேஷ் சாலே ஏன் அந்த லேப்டாப் வந்து கொடுக்குறாரு இல்ல, அப்படி கொடுத்தாருன்னா இந்த எல்டி அமைப்பு இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய உதவியா இருக்கும், அதனால நாடு பாதிக்கும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. நானும் என்னடா இன்னும் இது வரலையே, இது ஏண்டா சொல்லல அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது எப்படியோ அவங்க தரப்புல இருந்து ஒருத்தர் மூலமாவே இந்த விஷயம் வந்து வெளிவந்திருக்கு. மறுபடியும் குற்றச்சாட்டை வந்து டயஸ்போரா மேல போடுற மாதிரி தான் சாகர காரியவசமோட கருத்துக்கள் அமைஞ்சிருந்தது. ஸோ அதை பத்தி நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, அது வந்து ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலை டார்கெட் பண்ணது இல்ல, அது வந்து நாங்க பொசன் தினம் இருக்கு இல்லையா, பொசன் தினமோ போயா தினமோ அதை வச்சுதான் டார்கெட் பண்ணிருந்தாங்க. மாறி அன்னைக்கு வந்து எங்களால ப்ரிப்பேர் ஆக முடியாததால ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றதா வந்து ஈஸ்டர் ஞாயிறு சம்பந்தப்பட்ட அந்த விசாரணை இருக்குல்ல, அதுக்கு வந்து 2 வருஷமாக சந்தேக நபராக விளக்கமறியல் இருந்த ஒரு நபர் வந்து வாக்குமூலம் கொடுத்திருக்காரு. அதை பத்தியும் நீங்க நம்ம நிகழ்ச்சியில பாத்துலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ இந்த ஆட்சியில வந்து இந்த அரசாங்கத்துல வந்து ஊழல்களுக்கு, அதாவது ஊழலுக்கு எதிராக வந்து பல நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு இருக்கு. அப்படியான பின்னணியில இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட காலப்பகுதியில அவருடைய அதிகாரத்துல வந்து நடந்த இன்னொரு ஊழல் சம்பந்தமாகவும் வந்து இன்றைய தினம் தகவல்கள் வெளியாகி இருக்கு. நம்ம அதை பத்தியும் பேசலாம். இதுல இன்னைக்கு நம்ம முக்கியமா பரபரப்பா பார்க்க போறது வந்து சுரேஷ் தலைவோட விவகாரமும், அதுக்கு இந்த மொட்டு கட்சி தரப்பு சொல்லியிருக்கக்கூடிய பல தரப்பட்ட விடயங்களும், அதுல நிறைய கேள்விகள் எழுப்பப்படுது. அவங்க சொல்ற ஒரு கருத்துக்கள் வந்து ஒண்ணுக்கொண்ணு முரணா இருக்கு. அப்போ என்னத்தை இவங்க சொல்ல முயற்சி செய்யறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில முழுக்க பேச போறோம். ஸோ நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, போகலாம், வாங்க பேசலாம். முதலாவதா என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்ன விஷயம் தான், சாகர காரியவசம் இருக்காரு இல்லையா, அவர் வந்து தானா தலையை கொடுக்குறேன் அப்படின்னு போயிட்டு ஒரு இன்டர்வியூக்கு போயிருக்காரு. அதாவது ஒரு சிங்கள ஊடகத்துக்கு வந்து அவர் வந்து போயிருக்காரு. அப்ப 3 பேர் வந்து வளைச்சு இவர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அந்த ஒரு கட்டத்துல வந்து இவர் மாட்டிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை வந்து தன்னை அறியாமலேயே வாயை விட்டுட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுல நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. அது என்ன விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாம கூட அண்மை தினங்களாக வந்து சொல்லியிருந்தோம் இல்லையா, சுரேஷ் சாலை வந்து எப்படி விசாரிச்சாலுமே அவர் வந்து அவருடைய லேப்டாப்ல இருக்க பாஸ்வேர்டை வந்து சொல்றாரே இல்ல. அப்ப அந்த லேப்டாப்பை திறந்தாதான் நிறைய விஷயங்கள் வந்து வெளியில வரும். அவருக்கு பின்னாடி யார் யார் இருந்தாங்க, அவருக்குள்ள என்ன ரகசியம் இருக்கு அப்படின்றது வந்து அந்த லேப்டாப்புக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து வியூகம் போட்டிருந்தோம். அதே மாதிரி நிறைய பேர் வந்து வியூகிச்சிருந்தாங்க. சோ இப்ப சாகர காரியவசம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆமா அவருடைய லேப்டாப்ல வந்து ஏதாச்சும் இருக்கலாம், ஆனா அது வந்து நம்மளுடைய நாடு சம்பந்தப்பட்ட ஒன்னாக இருக்கும். சோ இப்போ வந்து இந்த லேப்டாப்பை அவங்க வந்து ஓபன் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த போலீஸ்லயே வந்து திறமையான போலீஸும் இருப்பாங்க, கொஞ்சம் அவர் சொல்றாரு அது, அதாவது முட்டாள்தனமான போலீஸும் இருப்பாங்க. அவங்களுக்கு கிட்ட போயிடுச்சு அப்படின்னா அது வந்து யாராவது விற்க கூடும். அதுக்கு உதாரணமா என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்டிடி அதாவது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் இருக்கு இல்லையா, அது வந்து இலங்கையில இப்ப இல்ல அப்படின்னு சொல்லாலுமே கூட இலங்கை தாண்டி, அதாவது தமிழர்கள் வாழக்கூடிய பகுதி நாடுகள் இருக்கு இல்லையா, அந்த புலம்பெயர் தமிழர்கள் வாழக்கூடிய பகுதியில வந்து அந்த இயக்கம் வந்து இன்னும் உயிர்ப்புட தான் செயற்படுது. ஸோ அவங்க கைக்கு இது வந்து கிடைக்கிற பட்சத்துல நம்மளுடைய நாட்டுக்கு வந்து இது ஒரு பாதிப்பா ஏற்படலாம். ஸோ அது எல்லாத்தையும் தடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் எவ்வளவு அடிச்சு கேட்டாலுமே சுரேஷ் சாலை வந்து அந்த பாஸ்வேர்டை சொல்றாரு இல்ல அப்படின்ற மாதிரி வந்து சாகர
சாகர காரியவசம் அவர் தரப்பு நியாயத்தை வந்து முன்வைக்கிறார். LTT සංවිධානය තාම ලෝකයේ ක්‍රියාත්මක වෙන මං කියන්නේ විය හැකි දේවල් ලොකු අවදානම් සහගත තත්ත්වයක් තමයි. එහෙම වෙන්න පුළුවන් තත්ත්වයක් තියෙනවා. ගෙවල් වල වළං හොදන්න පුළුවන් කියපු පොලිසිය නිලධාරීන් ඉන්න තැනක මොකද්ද වෙන්න බැරි? ஆனா சுரேஷ் சலையோட சட்டத்தரணி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னா, சுரேஷ் சலை வந்து பதவி வகிக்கும் போது அவரோட அவர்கிட்ட இருந்த லேப்டாப்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், அதாவது அரசாங்கம் மூலமா அவருக்கு வழங்கப்பட்டிருந்த அவரோட பதவி ரிலேட்டடா அவருக்கு கொடுத்திருந்த எல்லா சாதனங்களையுமே, எல்லா டெக்னிக்கல் மிஷின்ஸ் எல்லாத்தையுமே வந்து அவர் பதவியிலேருந்து வரும்போது விலகும் போதே வந்து அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் வந்திருக்காரு. இப்போ இருக்கிறது எல்லாமே வந்து அவருடைய தனிப்பட்ட மடிக்கணினியாக இருக்கட்டும், அதுவும் HP வகையில் இருக்கக்கூடிய ஒரு லேப்டாப் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் iPhone 12 ஒன்று வச்சிருக்காரு. அதுவும் 2024 வாங்கினது, அதாவது ஈஸ்டர் அட்டாக் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் வாங்கினது. ஸோ அதுக்கும் இந்த விசாரணைகளுக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. இதில் இருக்கிறது எல்லாமே வந்து மனைவியோட தனிப்பட்ட பேசின உரையாடல்கள். அவரோட ஃபோனில் இருக்கிறது வந்து அவருடைய மனைவியோட அவர் பேசின தனிப்பட்ட உரையாடல்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மகளோட, சுரேஷ் சலையோட மகளோட ஃபோட்டோஸ் இருக்கு, தனிப்பட்ட ஃபோட்டோஸ் இருக்கு. அப்படிங்கிற ஒரு விடயத்தை தான் வந்து சொல்லியிருந்தாரு. யாரு? சுரேஷ் சலையோட சட்டத்தரணி. அவர் தான் சொல்லியிருந்தது மட்டும் இல்லாமல் இது வந்து முன்னாள் இராணுவ தளபதின்னு சொல்லும்போது யார் அப்படின்னா, சுரேஷ் சலை பதவியில் இருக்கும்போது அப்போ யார் இராணுவ தளபதியா இருந்தாங்களோ அவங்க கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம தேடி பார்க்கும்போது யார் இராணுவ தளபதி அப்படின்னா ஷவேந்திர சில்வா தான் இராணுவ தளபதியா இருந்திருக்காரு. அப்போ அவர்கிட்ட ஒப்படைக்கப்பட்டிருக்கு. சட்டத்தரணி சொல்றது என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க தேவைன்னா இராணுவ தளபதி கிட்ட இருந்து வாங்கி எடுத்து இல்லைன்னா அவர்கிட்ட பெர்மிஷன் கேட்டு அவர்கிட்ட விசாரணை நடத்தினா இது தொடர்பான தகவல்கள் வெளிவரும் அப்படிங்கிறது தான் சட்டத்தரணியோட வாதமா இருக்கு. ஸோ ஆகும்போது பாத்தீங்கன்னா இந்த சுரேஷ் சாலை விஷயம் இருக்கு இல்லையா, அது வந்து நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆமா, ஏன்னா வைஃப் வந்து சொல்றாங்க கை கால் வீங்கிருச்சு, அவர் வந்து ரொம்ப பலவீனமா இருக்காரு அப்படின்றாரு. ஆனா நலிந்த ஜெயதிஸ் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து ஆரோக்கியமா தான் இருக்காரு, வைத்தியர்கள் எல்லாமே அவர் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி சாகர காரியவசம் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த லேப்ல வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு, வெளியில வந்து அது நாட்டுக்கே ஆபத்தாகிடும். ஆனா அவருடைய சட்டத்தரணி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, லேப்டாப்ல எதுவுமே இல்ல அப்படின்றாரு. இதுல யாரு சொல்றது உண்மை அப்படிங்கறத வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும். மக்கள் நாங்க தான் வந்து நல்லா யோசிச்சு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்து தள்ளப்பட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம விசாரணைகள் எல்லாமே இப்போ ஒழுங்கான முறையில நடந்துகிட்டு இருக்கு. இப்போ சுரேஷ் சலை என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நான் வந்து பாஸ்வேர்ட்ஸ் தர முடியாது அப்படிங்கிற நிலைப்பாட்டுல அவர் ரொம்ப உறுதியா இருக்காரு. அதுக்கான காரணம் என்னன்னா, இப்போ அவருடைய சட்டத்தரணி சொல்ற மேபி இந்த காரணங்களா இருக்கலாம், அப்படி இல்லைன்னா வேற ஏதாவது காரணங்களாகவும் இருக்கலாம், அது எங்களுக்கு தெரியாது, அவருடைய நிலைப்பாடு அது. அவர் அதை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பட் கவர்மெண்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, நீங்க அதை கொடுத்துட்டீங்கன்னா இந்த விசாரணை இன்னொரு கட்டத்தை நோக்கி போகும், நீங்க தவறு செய்யலைன்னா நீங்க விடுதலையாக்கப்படுவீங்க அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து இப்ப முக்கியமா பேசப்படுற விஷயம். இப்போ நீங்க சொன்ன மாதிரி சாகர காரியவசம் வந்து சொன்ன ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த நீதிமன்ற அனுமதி மூலமா நீங்க வந்து இந்த பாஸ்வேர்டை வாங்கிக்கோங்க. ஏன்னா சுரேஷ் சலை எப்பவுமே வந்து கோர்ட் ஆர்டருக்கு வந்து இணங்கி போவாரு, பணிஞ்சு போவாரு, யாருடையும் பேச்சையும் அவர் கேட்க மாட்டாரு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு சாகர காரியவசமோட கருத்தா இருக்கு. கோர்ட்டுக்கு போயிட்டு சுரேஷ் சலையோட பாஸ்வேர்ட்ஸ் வேணும், லேப்டாப்பை நாங்கள் செக் பண்ணணும், மொபைல் ஃபோனை நாங்கள் செக் பண்ணணும்னு நீங்கள் வந்து கேளுங்க. அப்போ கோர்ட் ஒரு விஷயம் சொல்லும் இல்லையா, கோர்ட் அனுமதி கொடுத்தா மட்டும் சுரேஷ் சலை அது கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காரு அப்படிங்கிறது தான் அவங்களோட கருத்தாக இருக்குது. நீங்கள் சொன்னது மாதிரி இந்த முட்டாள் போலீஸ் அதிகாரிகள் அப்படிங்கிறத வந்து தான் சாகர காரியவசம் அடிக்கடி இந்த இடத்துல வந்து பதிவு பண்ண ஒரு விஷயமா இருக்குது. வீட்டில் வந்து பாத்திரம் கழுவுற நபர்கள் தான் இப்போ வந்து போலீஸ் திணைக்களத்துக்கு வந்து பொறுப்பானவங்களாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை இலங்கை போலீஸ் திணைக்களம் மேலேயும் வந்து சாகர காரியவசம் சுமத்தி இருக்காரு. யாராவது கீழே ஃபேஸ்புக்கில் இதை பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இந்த இஸ்எல் போலீஸ்ன்னு இருக்கு இல்லையா, அதை வந்து டக் பண்ணிட்டு போங்க, அவங்க அந்த வீடியோ பார்க்க நம்ம சாகர காரியவசம் சொல்லி அவங்களுக்கு விளங்கும் இல்லையா. ஆமா. அப்புறம் இன்னும் பல கருத்துக்கள் சொல்லிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ இன்னும் சொல்லியிருக்க விஷயங்கள் என்ன அப்படின்னா, இந்த 30 வருட யுத்தத்தை வந்து நிறைவு செய்தவர் அப்படிங்கிறது மட்டும் இல்லாம இப்படியும் சொல்றாங்க. இப்ப நாங்க வந்து சுரேஷ் சலைவை ஃபுல்லா அவர் பெர்ஃபெக்ட்னு நான் சொல்ல மாட்டேன். சாகர காரியவசம் அப்படிதான் சொல்றாரு. அவரு முழுமையான ஒரு நிரபராதின்னு நான் சொல்ல போறது கிடையாது. அவரை சந்தேகத்தின் அடிப்படையில் தான் இப்ப கைது செஞ்சிருக்கீங்க, சரி நீங்க விசாரணை நடத்தி அது என்ன அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிங்க. ஆனா அவர் முழுமையான நிரபராதின்னு சொல்ல மாட்டேன். ஆனா எனக்கு அவர் மேல ஒரு மரியாதை, கௌரவம் இருக்கு. ஏன்னா அவர் வந்து இந்த 30 வருட கால யுத்தத்தை நிறைவு செய்யறதுக்கு படாத பாடுபட்டவர் அப்படிங்கிறது தான் அந்த மொட்டு கட்சியோட நிலைப்பாடா இருக்கு. இப்போ ஒரு கட்சியோட செயலாளர், அதுவும் அவர் ஒரு சட்டத்தரணி. இப்போ அவர் சொல்ற விஷயங்கள் எல்லாமே வந்து எடுபடுமா எடுபடாதா அப்படிங்கிறத வந்து நம்ம தான் தீர்மானிக்கணும். ஏன்னா ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியோட
பொது செயலாளர் தான் சாகர காரியவசம். அப்போ அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வந்து அந்த கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தி வெளிப்படக்கூடிய கருத்துக்கள் தான். இன்னும் அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவல்கள் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டம், இப்போ நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சைகளை எழுப்பின ஒரு தடை சட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த பயங்கரவாத தடை சட்டம் PTA அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் சுரேசலை கைது செய்யப்பட்டிருக்கதும் வந்து இந்த PTAவுக்கு கீழே தான். இப்போ இவங்களுடைய கருத்து என்னவா இருக்குது அப்படின்னு சொன்னால், நீங்கள் சுரேசலையை விசாரிங்க, எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. ஆனால் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே நீங்கள் அவரை கைது செஞ்சுருக்கதும் அவரை வந்து விசாரிக்கிறதும் தான் எங்களுக்கு இருக்க பிரச்சனை அப்படிங்கிறது தான் இந்த சாகர காரியவசம் சொல்கிற விஷயம். அப்போது அங்கே இருக்கவங்க கேள்வி கேட்குறாங்க, அப்போ உங்களுடைய ஆட்சியிலையும் PTAவுக்கு கீழே எவ்வளோ கைதுகள் நடந்திருக்கு, அப்போ நீங்கள் எதுக்காக இந்த கைதுகளை செஞ்சீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறார், நாங்கள் பயங்கரவாதத்தை தடை செய்கிறதுக்கு தான் வந்து இந்த கைதுகளை மேற்கொண்டோம். அவர் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நாங்கள் சொல்கிறோம், கிளாரிஃபை பண்ணுறோம், ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலும் ஒரு பயங்கரவாத கும்பலால் நடந்தது தான் அப்படிங்கிறது தான் பரவலாக பேசப்படுற விஷயம். அதுக்கான விசாரணைகள் தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பயங்கரவாத தாக்குதல், அதுக்கான விசாரணைகளை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுவும் PTAவுக்கு கீழே கைது செய்ததில் எந்த ஒரு தப்புமே நாங்கள் பார்க்கல. நமக்கு புரியுது, புரிய வேண்டியவங்களுக்கு புரியுது இல்ல. அண்ட் இதுல என்ன தெரியுமா இன்னொரு ஸ்பெஷல், அந்த கேள்வி கேட்கறவங்க வந்து இன்னொரு விஷயமும் கேட்கறாங்க. சரி, இந்த சுரேஷ் சாலைக்கு வந்து இவ்வளவு சித்திரவதைப்படுத்துறாங்க அப்படின்னு சொல்றீங்களே, இதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்கும்போது சாகர காரியவசம் சொல்றாப்புல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள டார்கெட் பண்றதுக்காக தான் சில பேர் வந்து இவரை வந்து சித்திரவதைப்படுத்துறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து சொல்றாரு. இந்த ராஜபக்ஷர்கள் குடும்பத்தை சேர்ந்தவங்களை டார்கெட் பண்றதுக்காக எதுக்கு இவரை வந்து சித்திரவதைப்படுத்தணும்? ඒ තරම් වද දෙන්න හේතුව තමයි මේ ආණ්ඩුවට අද තියෙන්නේ රාජපක්ෂ භීතිකාවක්. මේ ආණ්ඩුවට අද තියෙනවා රාජපක්ෂ භීතිකාව. මොකද මේ ආණ්ඩුව දන්නවා, අනුර කුමාර දිසානායක දන්නවා, ඔහුට මේ රටේ කවදා හරි ඔහුට තර්ජනයක් තියෙනවා නම් තියෙන්නේ රාජපක්ෂ වරුන්ගෙන් කියලා. அதுக்கான பதிலையும் வந்து நீங்களே சொல்லிட்டீங்க. அப்ப சுரேஷ் சாலைக்கும் இவருக்கும் என்ன தொடர்பு, இந்த சம்பவத்துக்கும் அவங்களுக்கு என்ன தொடர்பு அப்படின்ற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து எழுப்பி இருக்கு. பாக்குற எங்களுக்கு தோணுது. ஏன்னா இப்ப இது நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து ஒரு சிங்கள மொழியில நடந்த முழுமையான ஒரு நேர்காணல், அதுவும் ஒரு அரசியல் நேர்காணல். இது வந்து மோஸ்ட்லி எங்களுடைய மக்கள் தரப்புக்கு வந்து இது வந்து சேர்றது வந்து ரொம்ப குறைவா தான் இருக்கும். இந்த சுரேஷ் சலையோட விவகாரம், தடுப்பு காவல் அவர் இருக்காரு அப்படிங்கிற இந்த கதைகள் பரவலா பேசப்பட்டது. அது மட்டும் இல்லாம இந்த கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வெளிநாட்டு பயணத்தடை விதிக்கப்பட்டதுக்கு அப்புறமா வந்து எதுக்காக இதை இவ்வளவு பெரிய பேசு பொருளா மாத்தினாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தோட சேர்த்து நம்ம பேசும்போது இந்த PTA அப்படிங்கிறது தான் அதிக அளவுல பேசப்படுது. அப்போ இந்த மாதிரியான காரணங்களை நாங்க உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறது. இப்போ முக்கியமா தமிழ் மக்கள் இந்த அளவுக்கு வந்து கஷ்டங்களையும் துயரங்களையும் அனுபவிச்சுட்டு இருக்கிறதுக்கான காரணம் வந்து இந்த ராஜபக்ஷ குடும்பம் தான். அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ இன்னொரு விஷயம் பரவலா பேசப்படுது என்ன அப்படின்னா, இப்போ இந்த ராஜபக்ஷ குடும்பத்துக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கக்கூடிய சில அசம்பாவிதங்கள்னு இருக்கு இல்லையா, அசம்பாவிதங்கள்னு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன், கஷ்டங்களாவே வந்துகிட்டு இருக்குதானே கொஞ்ச நாட்களாவே. இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்தந்த டைம்ல அவங்க பண்ண விஷயங்கள் தான் இப்போ அவங்களுக்கு மறுபடியும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ சுரேஷ் சலைக்கு இவ்வளவு சித்திரவதைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி சுரேஷ் சலையோட மனைவி எழுதாத கடிதம் கிடையாது. இன்னைக்கு கூட அவங்களுடைய அம்மா வந்து எழுதியிருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திருத்தந்தைக்கு வந்து எழுதியிருக்காங்க. திருத்தந்தை 14ஆம் லியோக்கு வந்து எழுதியிருக்காங்க, என்னுடைய மகன் நிரபராதி அப்படின்ற மாதிரி ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காங்க. இப்போ என்ன சொல்றது, அவங்க ஒரு மகனுக்காக எழுதியிருக்கலாம், பட் மகன் என்னென்ன வேலை செஞ்சாரு அப்படின்றது வந்து விசாரணை முடிவுல தான் தெரிய வரும். அப்போ இப்படி லெட்டர் இதெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அப்போ அந்த டைம் எங்களுடைய தமிழ் மக்கள் வந்து எவ்வளவோ பேர் காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இதெல்லாம் யாரோட ஆட்சியில் நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இப்போ இவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த ராஜபக்ஷ ஆட்சியில் தான் அவ்வளோ பேர் காணாமலாக்கப்பட்டாங்க. எத்தனையோ உறவினர்களை நாங்கள் இழந்திருக்கோம், எத்தனையோ பேர் வந்து எதுக்காக உயிரிழக்கிறோன்னு தெரியாமல் சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்டு உயிரிழந்தாங்க. இது எல்லாமே வந்து இந்த பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே தான் அப்படிங்கிறது வந்து நாங்கள் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டிருக்கோம். இப்போ ஒரு சட்டத்தரணியாக அவர் சொல்லும்போது கொஞ்சம் இன்னும் யோசிச்சு பேசி இருக்கணும் இல்லையா, பயங்கரவாத தடை சட்டத்தை பற்றி அவர் பேசும்போது. ஏன்னா இலங்கையில் ரொம்பவே மோசமான ஒரு சிவில் சட்டம் அப்படின்னு சொன்னால் இந்த PTA தான். எங்களுடைய வரலாற்றை நாங்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆட்சியில் இருந்தவங்க, அந்தந்த அரசாங்கத்தை ஆண்டவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கு சாதகமான பல விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு சிறுபான்மை இனத்தவங்களை வந்து இன்னும் கொடுமைக்கு உள்ளாக்குறதுக்கு வந்து இந்த PTAவை வந்து ஒரு ஆயுதமாக பயன்படுத்தினாங்க அப்படின்னு நான் சொன்னால் அது நிச்சயமாக பிழை கிடையாது. அது எல்லாராலையுமே வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். அப்போது முக்கியமாக கோட்டாபய ராஜபக்ஷ இவருடைய ஆட்சியில் வந்து நிறைய தமிழ் இளைஞர்கள் வந்து இதனால ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டாங்க. எதுக்காக அரெஸ்ட் பண்ணுறோம், சும்மா ஒரு பாட்டு ரிலீஸ் பண்ணால் அரெஸ்ட்,
சும்மா சோஷியல் மீடியால ஒரு பாட்டை ஷேர் பண்ணா அதுக்கு அரெஸ்ட், அதுவும் பயங்கர போட்டா அரெஸ்ட், போஸ்ட் போட்ட அரெஸ்ட். நினைவேந்தல்ல வந்து போய் அங்கே இருந்து ஒரு ஃபோட்டோ போட்டார். இந்த மாதிரி பல சம்பவங்கள் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. இப்போ வந்து கொஞ்சம் அது பரவலாக வந்து இந்த ஃபோட்டோஸ் போடுறது கொஞ்சம் ஓகேவா இருக்கு. அப்படி இல்லைன்னா ஃபோட்டோ போட்டால் அவங்கள பற்றி அந்த விடுதலை புலிகள் அமைப்பை பற்றி ஒரு பதிவு போட்டால் கூட அவங்களுடைய பேக்ரவுண்ட் செக் பண்ணுறது. எனக்கு பர்சனலாக வந்து நிறைய அனுபவங்கள் இருக்குது. என்னுடைய நண்பர்கள் வட்டாரத்தில் கூட வந்து இந்த மாதிரி சமூக வலைத்தள பதிவுகளை போடுறது மூலமாக அவங்கள வீட்டுக்கே வந்து செக் பண்ணி அவங்கள்ட்ட விசாரணைகளை மேற்கொண்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு விளக்கமறியலில் வச்சுருந்த எனக்கு தெரிஞ்ச நிறைய பேருக்கு இந்த மாதிரி நடந்திருக்கு. அப்போது இது எல்லாமே வந்து நீங்கள் பேசும்போது இதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பேசியிருக்கணும். உங்களுடைய ஆட்சி கால பகுதியில் என்ன நடந்தது நீங்களே சொல்லிட்டீங்க. சுரேஷ் சலைவுக்கு எதுக்காக சித்திரவதை அப்படின்னா ராஜபக்ஷக்களை பழி வாங்குறதுக்கு. இப்போ ராஜபக்ஷக்களுக்கும் சுரேஷ் சலைவுக்கும் என்ன தொடர்பு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வெளிப்படையாக மக்களுக்கு சொல்லிட்டீங்க அப்படின்னா, பொதுஜன பெரமுன கட்சி சார்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னா இந்த விசாரணைகள் இன்னொரு விஷயம் வெளிவந்துடும். அதான் என்ன சொல்ல முடியும், நம்ம இருக்கும்போது தெரியல, நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம், இந்த நிலைமை மாறும்னு நம்ம வந்து நினைக்கல, எதிர்பார்த்து அந்த கடவுளை கூட எதிர்பார்க்கல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அந்த பிளேட் வந்து அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லணும். இவங்க பண்ணது வந்து இப்ப இவங்களையே விடாம சுத்துது அப்படின்னு சொல்லலாம். பட் என்னதான் இருந்தாலும் கனுஷியா, இப்ப வந்து இந்த சுரேஷ் சாலை இருக்கார் இல்லையா, அவரை வந்து காப்பாத்துறதுக்காக ராணுவ புலனாய்வு பிரிவு இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு செயற்பாடை வந்து செஞ்சுக்கிட்டு வராங்களா. நாங்க அன்னைக்கு பேசுற ஒமேகா ரூம் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரூம் ஒன்ன கிரியேட் பண்ணிட்டு இது வந்து ரகசியமாக நடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சோசியல் மீடியால போஸ்ட் போடுறதா இருக்கட்டும், அதாவது சுரேஷ் சாலைக்கு ஆதரவாக போஸ்ட் போட்டு அவர் நல்லவர் வல்லவர் அப்படின்ற ஒரு பிம்பத்தை வந்து மக்கள் கிட்ட உருவாக்குறதுக்காக ஒரு குழு ஒண்ணு செயற்படுது அப்படின்ற மாதிரியும் தகவல்கள் வந்து வெளியாகிருக்கு. அதாவது பாத்தீங்கன்னா இந்த டீம் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப ராணுவம் அப்படின்னாலே வந்து அது என்ன சொல்றது, யாருமே நுழைய முடியாது, அவங்களோட டீடைல்ஸ் என்ன அப்படின்றது வந்து தெரியாது, ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். அந்த டீமுக்குள்ளேயே வந்து இன்னொரு டீம் இருக்கு, அதுதான் இந்த ஒமேகா டீம் அப்படின்னு சொல்றாங்க. நல்ல ஹைடெக் மிஷின் யூஸ் பண்றாங்க, VPN யூஸ் பண்றாங்க, எங்க இருந்து இவங்க ஒர்க் பண்றாங்க, என்ன மாதிரி ஒர்க் பண்றாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியாது அப்படின்றாங்க. ஆனா இவங்களுடைய ப்ரொசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பிடிக்காத சில பேர் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பத்தி பப்ளிக் கிட்ட வந்து ஒரு தப்பான பிம்பத்தை கிரியேட் பண்றது, அதே மாதிரி அவங்களுக்கு பிடிச்சவங்களை பத்தி ஒரு நல்ல பிம்பத்தை கிரியேட் பண்றது, தப்பானவங்களா இருந்தாலுமே ஒரு நல்ல பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணி மக்களை வந்து நம்ப வைக்கிறது தான் இவங்களுடைய பெரிய வேலை அப்படின்னும் தகவல்கள் வந்து வெளியாக்கிட்டு இருக்கு. அதான் இப்போ என்ன பண்ணி சுரேஷ் சலைவை இந்த விவகாரத்துல இருந்து வெளியில எடுக்க முடியும் அப்படிங்கிறது தான். இப்போ அவங்களுடைய குடும்பத்தினர் வந்து எழுதாத கடிதங்கள் கிடையாது. இப்போ ஆரம்பத்துல இருந்து இப்போ வரைக்குமே நிறைய கடிதங்கள் எழுதி நிறைய கோரிக்கைகளை முன் வச்சு. எனக்கு இருந்த இன்னொரு டவுட் என்ன அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு வந்து அவங்களுடைய அம்மா வந்து நீங்க சொன்ன மாதிரி இப்போ லெட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, லெட்டர் கொடுத்துட்டு வந்து சொல்றாங்க நாங்கள்லாம் வந்து போன் கேத்தலிக் அப்படின்னு சொல்லி. ஆனால் ராஜபக்ஷ ஆதரவாளர்கள் ஒரு பக்கம் இந்த உண்மை தெரியாமல் சலே வந்து ஒரு இஸ்லாமியர், அவருக்காக நாங்கள் வந்து போராடுவோம், என்னதான் இருந்தாலும் எங்களோட நாட்டில் வந்து இப்படி ஒரு இனவாதம் வர்றதுக்கு ஞானசார தேர்தலாம் இப்படி பேசினாருங்கிறத நாங்கள் எங்களுடைய கடந்த நிகழ்ச்சிகளில் பார்த்துருக்கோம் இல்லையா, அப்படியும் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை அவங்களுடைய குடும்பத்துக்குள்ளே வந்து கேத்தலிக் முஸ்லீம்ஸ் அப்படிங்கிற ஒரு மிக்சிங் இருக்கோ என்னவோ எங்களுக்கு தெரியலை. நாங்கள் இந்த இடத்துல வந்து இனவாதத்தை தூண்ட விரும்பலை. பட் இந்த ராஜபக்ஷ ஆதரவாளர்களோட கருத்துக்களை வச்சு நான் சொல்கிறேன். அவங்களுடைய அம்மா வந்து இன்னைக்கு பேசும் போது ஊடகங்களுக்கு அப்படிதான் சொல்லியிருக்காங்க, நாங்க வந்து போன் கேத்தலிக், அப்ப கத்தோலிக்கர்களுக்கு இப்படி நடந்தது. ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல்லையும் வந்து கத்தோலிக்கர்கள் இல்லையா வந்து உயிரிழந்திருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் நாங்களும் கத்தோலிக்கர்கள் தான், நாங்களும் போன் கேத்தலிக், அப்போ எங்களுக்கு ஒரு நியாயம் வேணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. ஒரு பக்கம் எப்படின்னு சொன்னால், சுரேஷ் சலை வந்து ஒரு இஸ்லாமியர், அவருக்காக நாங்கள் குரல் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய போராட்டம் புரட்சி எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படின்றதுதான் தெரியல, எல்லாருமே வந்து குரல் கொடுக்குறாங்க, போராட்டம் பண்றாங்க, அவ்வளவு பெரிய ஆளா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. சரத் பொன்சேகா சொன்ன அதெல்லாம் ஞாபகம் இருக்குதானே, அவர் வந்து மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய கழிவறை வந்து கழுவிக்கிட்டு இருந்தவர் தான் சுரேஷ் சாலை அப்படிங்கிற மாதிரி. அதாவது அவங்களுடைய தேவைகளை, அவங்களுக்கு என்னென்ன பண்ணணுமோ அது எல்லாத்தையுமே சொன்ன உடனே செஞ்சு கொடுக்குற ஒரு நபரா தான் சுரேஷ் சாலை அந்த காலத்துல இருந்திருக்காரு அப்படிங்கறதுதான் ஓட்ட போய் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆளு தான் வந்து இப்ப எல்லாருமே வந்து அவருக்காக தான் எல்லாருமே போராடுறாங்க அப்படின்ற போது தெரியல என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. அதே மாதிரி வந்து இப்போ சுரேஷ் சலைவோட இந்த விஷயங்கள் எல்லாமே இப்படி போய்கிட்டு இருக்கக்கூடிய பின்னணியில இப்போ நான் முதல்ல சொன்ன மாதிரி மறுபடியும் ரிமைண்ட் பண்ணிக்கிறேன், சாகர காரியவசம் சொன்ன வார்த்தைகளுக்கும் அவருடைய கருத்துக்களுக்கும் வந்து நிச்சயமா அவங்க தரப்பு வந்து பதில் சொல்லியே ஆகணும், அப்படி ஒரு கட்டாயத்துல இருக்கு. ஸோ இப்படிதான் சுரேஷ் சலைவை சுத்தி பல விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. இதெல்லாம் அவருக்கு தெரியுமோ என்னவோ தெரியல, வெளியில இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். இப்போ மேபி அவங்களோட குடும்பத்தினர் வந்து வெள்ளிக்கிழமையில வந்து போன்ல எல்லாம் பேசலாமா, அதுக்கு வந்து
வந்து சிஐடி அனுமதி கொடுத்து தான் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து இதெல்லாம் சொல்லுவாங்களா இருக்கும். அவருக்கும் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பிளான் பண்ணி நடந்துகிட்டு இருக்கா, என்ன ஏதுன்னு தெரியல. நீங்க கூடிய சீக்கிரம் இந்த பாஸ்வேர்டு கொடுத்தீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் உதவியா இருக்கும். வெளியில வந்து விமல் வீரன் சார் கட்டிப்பிடிச்சு கேட்பார் போல, தம்பி எனக்காப்பா இவ்வளவு எல்லாம் பண்ணீங்க, எங்கடா இருந்தீங்க அந்த வடிவேல் வந்து சொல்லுவார் இல்லையா, நீங்க எல்லாம் இருந்திருந்தா என்ன தொட்டு இருக்கவே மாட்டாங்களாடா வெளியில இருக்கும்போது அப்படிங்கிற மாதிரி. சோ இப்படிதான் இருக்கு. ஆனா எது எப்படி இருந்தாலும் கூட இப்போ ஒரு கட்சி மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது இல்லையா, இதை இவங்க தான் செஞ்சிருப்பாங்க அப்படின்னு. அப்படி குற்றச்சாட்டு முன்வைக்கிற கட்சியும் கூட சுரேஷ் தலைவர் இவ்வளோ ஏன் காப்பாத்துறாங்கன்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அது என்ன அப்படின்னா, எங்க உண்மையை சொல்லிட்டா நமக்கு சிக்கலாயிரும், உண்மையை சொல்லாம எப்படியாவது தடுக்கணும். இப்போ மர்ம நபர் ஒருத்தர் வந்து பின்னாடி வாராரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன் அந்த மர்ம நபர் வந்து சுரேஷ் தலைவர் உண்மையை சொல்லக்கூடாது அப்படிங்கறத மிரட்டுறதுக்காக கூட வந்திருக்கலாம் இல்லையா? இப்படி பல பக்கங்கள்ல நம்ம பல விஷயங்களை வந்து யோசிக்கலாம். ஸோ இப்படிதான் இந்த விவகாரம் வந்து போய்கிட்டு இருக்கு, நகர்ந்துகிட்டு இருக்கு. சுத்தி ஒரு அரசியல் நாடகம் அரங்கேறிக்கிட்டு இருக்கு அப்படிதான் சொல்லணும். ஆமா அப்படின்னா சொல்லணும். பாப்போம், விசாரணைகள் வந்து சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இன்னைக்கு நாளைக்கு என்னென்ன அடுத்த கட்டம் என்ன அப்படின்றதும் தெரிய வரும். அண்ட் இந்த விஷயத்துல என்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் இருக்கு இல்லையா, இந்த சம்பந்தமா வந்து இந்த கைது பண்ணியிருந்தாங்க நிறைய பேரை. அதுல வந்து ஒரு சந்தேக நபர் இருக்காரு. அவர் வந்து 2 வருடங்கள் விளக்கமறியல்ல இருந்துட்டு இப்ப வந்து வெளியில வந்திருக்காரு. சோ அவர் ஒரு வாக்குமூலம் ஒண்ணு கொடுத்திருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் வந்து நிஜமாகவே அந்த ஈஸ்டர் ஞாயிறு அன்னைக்கு தான் தாக்குதல் நடத்தணும் அப்படின்னு யாருமே திட்டமிடல. இதுக்கு முன்னாடி, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதியே தாக்குதல் நடத்த திட்டமிடப்பட்டிருந்தது. ஆனா ஒரு சில காரணங்களுக்காக அந்த தாக்குதல் வந்து தள்ளி போடப்பட்டிருந்தது. அதே மாதிரி இது கத்தோலிக்க தேவாலயங்களை தாண்டி பாத்தீங்கன்னா, இந்த இது இருக்கு இல்லையா, அதாவது அந்த பொசன் தினமா இருக்கட்டும், போயா தினமா இருக்கட்டும், அதுல வந்து அந்த பௌத்த மக்கள் வந்து ஒரு பேரணி மாதிரி எல்லாம் செய்வாங்க இல்லையா, அதுலயும் தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்ததாகவும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கத்தோலிக்க தேவாலயத்துல வந்து வெடிக்கிறத விட இந்த மாதிரியான இடங்களை வெடிக்கும் போது நாட்டுல வந்து ஒரு அமைதியின்மை வந்து ஏற்படும். அப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது 88ல நடந்தது எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, அதே மாதிரி இலங்கையில வந்து ஒரு அமைதியின்மை வந்து ஏற்பட்டிருக்கும். அதன் மூலமாக சில பேர் வந்து பயனடைவாங்க. சோ அப்படின்ற மாதிரிதான் இருந்தது. ஆனா ஒரு சில விஷயங்களால அது வந்து தள்ளி போய் கடைசியா ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தான் நடைபெற்றது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வாக்குமூலத்தை வந்து கொடுத்திருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அது மாதிரி அவர் சொன்ன மாதிரி ஏதாவது ஒண்ணு நடந்திருந்தா நம்ம நாட்டுல என்னென்ன விஷயங்கள் வந்து நடந்திருக்கும், தலைகீழா மாறி இருக்கும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து இந்த பௌத்த மக்களை தான், விகாரிகளை தான் தாக்கணும் அப்படிங்கறத தாண்டி இப்ப நடந்திருக்க சம்பவமும் கூட மனித உயிரிழப்புகள் தானே அவ்வளவு பதிவாகி இருக்கு. அதனால இந்த இனவாதம், இனம் மதம் அப்படிங்கறத தாண்டி உயிரிழந்திருக்கவங்க எல்லாருமே வந்து மனிதர்கள். அவங்க வந்து அவங்களுடைய எதிர்காலத்தை எப்படியெல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க, அந்தந்த மொமெண்ட்ல வந்து அவங்க எப்படி என்ன மைண்ட் செட்ல இருந்திருப்பாங்க அப்படிங்கறது எல்லாத்தையுமே தாண்டி நீங்க வந்து உங்களுடைய சுய அரசியல் லாபத்துக்காக இப்படி ஒரு விஷயத்த பண்ணியிருக்கிறது தான் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயமாவே இருக்கு. இப்போ முதல்ல நாங்க பேசின விஷயத்தோட ஒப்பிட்டு பார்க்கும்போது சாகர காரியவசம் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட திட்டமிட்ட செயல் அப்படிங்கிற நிலைப்பாட்டில இருந்து அவர் மாறவே இல்லை. இது வந்து ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோட ஒரு பிளான், திட்டமிட்ட ஒரு சம்பவம். ඒ අවස්ථාවේදී අවංකවම විශ්වාස කරා මෙය IS සංවිධානයේ බලපෑම යටතේ ලංකාවේ හිටපු முஸ்லிம் அந்தவாதி கொட்டாஸ் விசின் சிது කරපු அவங்க ஏன் இலங்கையை டார்கெட் பண்ணணும் அப்படின்னு கேட்ட கேள்விக்கு அவர்கிட்ட பதில் கிடையாது. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது சொல்லி. ஸோ நாங்கள் இது எல்லாத்தையுமே இப்போ எங்கள் எல்லாருக்கும் ஒரு புரிதல் இருக்குது, இதுதான் நடந்திருக்கும், இப்படிதான் இதுக்காக தான் நடந்திருக்கும் அப்படின்னு நடந்துகிட்டு இருக்க விசாரணைகள் எங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கு. ஸோ எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா இதுக்கான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கலாம். சரி, நாங்க சொன்ன தகவல்கள் எல்லாமே வந்து அவர் வந்து நேர்காணல்ல வழங்கிய குற்றச்சாட்டுகள் அடிப்படையாக கொண்டுதான் நாங்க இந்த தகவல் வந்து வழங்கியிருந்தோம். ஸோ இதை பத்தி இது உண்மையா இல்லையா அப்படின்றது தெரியல. நமக்கு கிடைச்ச தகவல் வந்து நாங்க வந்து பார்வையாளர்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஆமா, அதாவது அந்த நேர்காணல்ல அவர் பகிர்ந்துகிட்டு இருக்கக்கூடிய தகவல்கள் தான், அதை தான் வந்து இந்த இடத்துல வந்து நாங்க உங்களுக்காக கொண்டு வந்து முன் வச்சிருக்கோம். ஸோ இப்படியான பின்னணியில இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவோட அதாவது அரசாங்கத்துல நடந்த இன்னொரு ஊழல் சம்பவமும் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. ஆமா, அது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னாள் அமைச்சரும் முன்னாள் ஆளுநருமான லக்ஷ்மண் யாப்பா அபேவர்த்தன உள்ளிட்ட 2 பேருக்கு வந்து லஞ்ச ஆணையக்குழு வந்து அழைப்பு வந்து விடுத்திருக்காங்க. இப்ப லஞ்ச ஆணையக்குழு இருக்கு இல்லையா, அவங்க வந்து இப்ப என்ன சொல்றது, எத்தனை பேருக்கு தான் அழைப்பு விடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. தீயா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இது என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2014ஆம் ஆண்டு
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ இருக்கார் இல்லையா, அவர் வந்து 2வது தடவையாக ஜனாதிபதியாக பதவி ஏற்கும் போது வந்து 11 பத்திரிகைகள்ல வந்து சிறப்பு நாளிதழ்களை வெளியிடுறதுக்காக வந்து 11 லட்சம் ரூபாய் கிட்ட வந்து செலவு பண்ணியிருக்காங்களாம். ஸோ இது குறித்து உங்களை வந்து விசாரிக்கணும் வாங்கப்பா அப்படின்னு வந்து இப்ப கூப்பிட்டு இருக்காங்க. இப்ப வந்து அபேவர்த்தன யாப்பா இருக்கார் இல்லையா, அவர் வந்து இப்ப போக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரா, பாப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்னு வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஆக மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த ராஜபக்சர்கள் குடும்பம் இருக்கு இல்லையா, இந்த அனுரகுமார திசாநாயக்க வந்து எப்போ ஆட்சி ஏறினாரோ அன்னையில இருந்து வந்து அது என்ன சொல்றாங்க, சனீஸ்வர பகவான் வந்து பின்னுக்கே இருப்பார் இல்லையா, அதே மாதிரி சுத்திக்கிட்டே இருப்பாருன்னு சொல்றாங்க இல்லையா, அதே மாதிரியான சம்பவம் தான் அந்த குடும்பத்துக்கு வந்து இப்ப நிகழ்ந்துகிட்டு இருக்கு. ஆமா, அதாவது இப்போ அதையும் தாண்டி யோசிங்க, எவ்வளவு ஊழல் செஞ்சிருக்காங்க, எவ்வளவு மக்கள் பணம் இல்லையா. இப்போ இன்னைக்கு ஒரு 11 லட்சம் இந்த யோஷித ராஜபக்ஷவை படிக்க வைக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஊழல் எல்லாமே வந்து எங்களுடைய அம்மா அப்பா எங்களோட குடும்பத்துல இருந்தவங்க எல்லாம் கொடுத்த வரிப்பணம் தானே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் ஒரு நிமிஷம் ஏதாவது பண்ணணும் சார் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ இனியும் உங்களோட இந்த ஊழல் ஆட்சி ஊழல் அரசாங்கம், ஆனால் இதெல்லாம் பண்ணிட்டு இப்போவும் கூட அனுரகுமார் திசாநாயக்க அரசாங்கத்தை வந்து நீங்கள் வந்து ஊழல் செய்கிறீங்க அப்படின்னு விரல் நீட்டுறீங்க பார்த்தீங்களா, அங்கே நிற்கிறீங்க சார் நீங்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஆமாம், எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க பண்ற ஊழல் எடுக்கும் போதே லிஸ்ட் பத்தல அப்படின்னு இப்போ வரைக்கும் தான் இவ்வளவு வந்திருக்கு. இனிமே எல்லாம் என்னென்னத்துக்கு கூப்பிட போறாங்களோ தெரியல, வருஷம் இருக்கு. அதுதான் இதுக்குள்ள லிஸ்ட் பெருசா போய்கிட்டே இருக்கு. இதுக்கு இல்லையா ஒரு எண்டு அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. 2029 நாமல் ஜனாதிபதி வேட்பாளரா இருக்கிறதுக்கு அவர் வந்து எங்க இருப்பாருன்னு தான் தெரியல. வெளியில இருப்பாரா இல்லாட்டி விளக்கமறியல்ல இருப்பாரா எங்க இருப்பாரு அப்படின்னு தான் தெரியலாம். அந்த அளவுக்கு ஆட்சி பண்ணாங்களா இல்ல ஊழல் பண்ணாங்களா அப்படின்ற மாதிரி தான் சந்தேகமே எழும்பி இருக்கு. ஏன்னா எல்லாம் சொல்றது எல்லாத்துலயுமே ஊழலா தான் இருக்கு. நாடு அபிவிருத்தி அடைஞ்சது அப்படின்னு சொல்லி, அதாவது இப்போ ஹைவே போட்டுட்டோம், நாங்கள் வந்து அது பண்ணிட்டோம் இது பண்ணிட்டோம், எல்லாத்தையும் அபிவிருத்தி அடைய செஞ்சுட்டோம், அந்த திட்டத்தை ஓப்பன் பண்ணிட்டோம், இந்த திட்டத்தை வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ பொய் சொல்லி பொய்யோ எனக்கு இதை வந்து எப்படி சொல்கிறது, இது எந்த அளவு தூரத்துக்கு நான் வந்து ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்ல தெரியலை. ஏன்னா இப்போது சரி, ஒரு பக்கம் நாங்கள் ஹைவே போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருக்கு, ஒரு பக்கம் ஒரு பக்கம் அபிவிருத்தி செய்கிறோம் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்து ஒரு பெரிய ஊழலை செஞ்சுருக்கீங்க. இப்படி ஊழல்லையே தான் நீங்கள் வந்து ஆட்சிகளை செஞ்சுருக்கதா தான் இப்போ வரைக்கும் வந்து தகவல்கள் வெளியாகிட்டு இருக்கு. எங்கேயுமே வந்து நீங்கள் பண்ண ஒரு நல்லது, அதுவும் நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்க ஒரு நல்லது அப்படின்னு சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 30 வருட யுத்தத்தை வந்து நீங்கள் நிறைவு செஞ்சிட்டீங்க. அதை வச்சு வந்து நீங்கள் தேர்தலில் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படி தான் சொல்லணும். ஸோ இதை வச்சு இப்படி ஒவ்வொரு விஷயமா சொல்லி இப்போ ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதலையும் பாருங்களேன், 2019 வந்து இப்படி ஒரு சம்பவம் நடக்குது. கோட்டாபய ராஜபக்ஷ வெளிநாட்டில் இருந்தார். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, வந்து நாட்டில் தேசிய பாதுகாப்பே இல்லை, நாங்கள் வந்தால் ஆட்சியில் இதெல்லாம் நடக்காது, நாங்கள் வரோம், நாங்கள் வந்து உங்களை பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை சொல்லி வந்தாச்சு. வந்து நாட்டை எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமான ஒரு நிலைக்கு தள்ளி விட்டுட்டு நீங்கள் வந்து வங்குரோத்து நிலைமை அப்படின்னு சொல்லி போட்டுட்டு நீங்கள் அம்மோன்னு விட்டுட்டு அப்படியே தலைமறைவாயிட்டீங்க. அப்பத்தில் வாங்கின கடன் இப்போ வரைக்குமே முடியலை. இப்படியே பண்ணி இன்னும் எங்கெங்கெல்லாம் கூட்டு போயிட்டு எங்களுடைய நாடை கைவிட போகிறீங்க அப்படிங்கிறது தான் தெரியலை. ஸோ இப்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய எங்களுடைய ஜனாதிபதியாக இருக்கட்டும் அமைச்சரவையாக இருக்கட்டும் இந்த விடயங்களில் வந்து ரொம்பவே, அதாவது இந்த ஊழலை நிறுத்தணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப தெளிவாக இருக்காங்க அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். அதே மாதிரி அவங்களும் நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னால் இன்னும் சந்தோஷம் தான். வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்தடுத்து என்ன ஊழல் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. சரி, இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் நாட்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். ஓகே, நாளை தினமும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். பாய் பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் உலக புகழ்பெற்ற ஜோதிடர் பண்டித் மகாராஜா. காதல், கல்யாணம், உத்தியோகம், வியாபாரம், கல்வி, குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு.